நல்லது. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நாங்கள் வேதாமத்தில் உள்ள ஜெபங்கள் அப்படின்னு சொல்லி வேதாமத்தின் தொடக்கத்தில் இருந்து ஒவ்வொரு தேவ மனிதர்களும் ஜெபித்த ஜெபங்களை ஆங்காங்கே நாங்கள் பார்த்து வருகிறோம். இறுதியாக மோசேயினுடைய ஜெபத்தை பார்த்தோம். மோசே எப்படி பிறந்து பேசி ஜெபித்தார் அப்படின்றதை பார்த்தோம். இன்றைய நாளில் நாங்கள் யோசுவாவின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் ஜோஷுவா ஜெபித்த ஜெபத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஜெபத்தை பார்க்கறதுக்கு முன்பதாய் இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது எரிகோ பட்டணத்தை பிடித்து சந்தோஷத்துடன் இப்பொழுது ஆயி என்கிற பட்டணத்தை பிடிக்க போகிறார்கள். பிடிக்க போகும்போது அங்கு வேவுக்கு ஆட்களை ஜோஷுவா அனுப்புகிற நேரத்தில் அங்கே போய் ஜனங்கள் அந்த ஆட்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுகிறார்கள் ஜோஷுவாவின் இடத்துல, அந்த இடத்துக்கு நாங்கள் கிணபேர் போக தேவையில்லை, எங்களுடைய எல்லாரும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அங்கு ஒரு 2000-3000 பேர் போனாலே போதும், நாங்கள் அந்த இடத்தை சுதந்திரித்து கொள்ளலாம், அங்கே அநேகமான மனிதர்கள் இல்லை அப்படி என்று இலகுவாய் அவர்களுடைய ஞானத்தில் அவர்களுடைய அனுபவத்தில் கணக்கு போடுகிறார்கள். அவர்கள் எத்தனையோ யுத்தம் செய்தார்கள் இல்லையா? ஸோ அந்த அனுபவத்தை வைத்து இந்த மனிதர்களுக்கு இவ்வளோ பேர் போனால் காணும், ஏனென்றால் அவ்வளோ குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுகிறார்கள். ஆனால் கணக்கு போட்டுட்டு அவர்கள் யுத்தத்துக்கு போனார்கள். யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் பயங்கரமான ஒரு தோல்வி. இஸ்ரவேல் மனிதர்களை அவர்கள் துரத்தி அநேகரை கொன்று மிகவும் அவர்கள் தோற்று போனார்கள் இந்த யுத்தத்தில். அப்பொழுது ஜனங்களுக்கும் அவருடைய வேதத்தில் சொல்ற அவருடைய இருதயம் கரைந்து போனது என்று அவ்வளவுத்துக்கு அவர்கள் தோற்று போனார்கள். தோற்று போனதின் பின்பதாய்த்தான் என்ன காரணமாக இருக்கும் அப்படி என்றது தெரியாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து யோசுவா புலம்புகிறார். இந்த தோல்வியினால தான் இப்பொழுது வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது வாசிக்க போகிறோம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே மோங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு ஏமோரியர் கைகளில் எங்களை ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவர் இந்த ஜனத்தை ஜோர்தானை கடக்க பண்ணினேன். நாங்கள் ஜோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாக இருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரின் தேசத்து குடிகளின் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உம்முடைய மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். அப்பொழுது கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி மோங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்றார். நல்லா கவனிங்க. வந்து விழுந்து கிடந்த ஆண்டவரிட பார்த்து சாயங்காலம் மட்டும், காலையில் விழுந்து சாயங்காலம் மட்டும் ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்பதாய் கிடக்கிறார். ஆண்டவரே, என்ன எங்களை கையை விட்டுட்டீர், இதை விட நீர் எங்களை அங்கால நதிக்கப்புறம் வைத்திருந்திருந்தாலே நல்லமாக இருந்திருக்கும். இப்பொழுது இப்படி தோற்று போட்டதை அந்நியர்கள் வேறு ஜாதியர் கேள்விப்பட்டால் இவர்களை இலகுவாய் ஆய்பட்டணக்காரரே இவர்களை வீழ்த்தி விட்டார்கள் என்று சொல்லி மற்ற ஜாதியர் வந்து எங்களை இல்லாமல் அழித்து விடுவார்கள் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் உம்முடைய நாமத்துக்கு என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி புலம்பி விழுந்து கிடக்கிறார். பாருங்க, விழுந்து கிடந்து அழுதுகிறார், புலம்புகிறார். இப்படி பயங்கரமாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை எழுந்திரு, ஏன் நீ இப்படி விழுந்து கிடக்கிறாய் அப்படி என்று. சில நேரத்தில் அப்படித்தான் நாங்களும் பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுது புலம்பி, ஐயோ என்ன ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டீராக்க, அவங்களோட வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறதில்லை, இப்படி தோல்வியாக இருக்கிறது, என்ன பிரச்சனை அப்படி என்று சொல்லி நாங்கள் விழுந்து கிடந்து அழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இங்கே வந்து ஜோஷுவா பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் எழுந்திரு அப்படின்னு. பாருங்கள், ஆண்டவர் பதில் கொடுக்குற ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது பதில் தருகிறவர் என்பது இங்கே தெரிய வருகிறது. பாருங்கள், ஜோஷுவாவுக்கு வந்து எழுந்திரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதைத்தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஜோஷுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி மோங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்றார். 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன், உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீட்டானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள்.
நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இந்த வசனங்கள் சொல்லுகிறது உங்கள் நடுவில் பாவம் இருக்கிறது, அதனால தான் நான் உங்களை கையை விட்டேன். நீங்கள் எப்படி பாவத்தோடு இச்சையான பொருட்களை எடுத்தது நிமித்தம், தீட்டானவைகளை எடுத்தது நிமித்தம் நான் இனி இரேன் உங்களிடத்தில், பாவத்தை உங்களிடத்திலிருந்து விலக்கினால் நான் உங்களிடத்தில் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இது என்ன சம்பவம்னா, கீழ்ப்பட்ட வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரிய வரும். ஆகான் என்ற ஒரு நபர் என்ன செய்கிறான் என்றால், அந்த எரிக்கோவுக்கு போகிறது ஆண்டவர் சொல்லிவிட்டு, இங்கே இருக்கிற எந்த பொருட்களையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் சாபத்தீடானதும் அருவருக்கப்படத்தக்கதும் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனால் இந்த ஆகான் அதன் மேலே இச்சை கொண்டு, அழகாய் சொல்லப்படுகிறது, இச்சித்து அதை எடுத்தான் அப்படி என்று ஆகானை தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்கிறார். கீழ்ப்பட்ட வசனங்களில் இதை நீங்கள் வாசிக்கக்கூடும். பாருங்கள், இச்சை பாவம் ஒரு தேசத்துக்கே அழிவாய் மாறிவிட்டது. பாருங்க, ஒரு மனுஷன் செஞ்ச பாவம் அந்த தேசமே வீழ்ந்து போகிறதுக்கு ஒரு காரணமாய் மாறிவிட்டது. அருமையான, நீங்கள் கேட்கலாம், என்ன ஆண்டவர் ஒரு மனுஷன் செஞ்சதுக்கு இது எல்லாரையும் தண்டிக்கிறார் அப்படி என்னும்போது, ஆண்டவர் சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறார். நான் எப்படிப்பட்டவர் அப்படின்றதை அவனுக்கு மாத்திரமல்ல, அந்த இடத்துல இருக்கிற முழு ஜனங்களுக்குமே காண்பிக்க விரும்புகிறார். நான் இப்படிப்பட்ட தேவன், இப்படியானவர் அப்படின்றதை காண்பிக்க விரும்புகிறார். பாருங்க, இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையிலேயே நாங்கள் இப்படித்தான், சில தோல்விகள், சில பிரச்சனைகள், எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நஷ்டங்கள் வரும்போது அழுது புலம்பி, ஆண்டவரை நீர் எங்களை கைவிட்ட ஜோஷுவா கதை சொல்லுகிற, ஆண்டவரை இதை விட நாங்கள் அங்கே இருந்திருந்த நலமாயிருக்கும், எங்களை இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு எங்களை அழிக்க பார்க்கிறீரோ அப்படின்ற மாதிரி, மற்றவர்களை வந்து எங்களை அழிக்க போகிறாங்க, உம்முடைய நாமத்துக்கு என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அவர் புலம்புகிறார். இப்படி தான் நாங்களே சில இடத்துல புலம்புகிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்படி புலம்புகிறத நிப்பாட்டப்பா, எழுந்திருந்து ஆராய்ந்து பாருங்கள் என்ன பிரச்சனை அப்படின்றதை ஆராய்ந்து பாருங்கள். அருமையானவர்களே, இன்றைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே அதிகமாய் காணக்கூடிய காரியம்தான், உலகத்திலேயும் தான் கிறிஸ்தவ வட்டாரங்கள் சில காரியங்கள் பாவம் இல்லை என்பது போல இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் உலகத்தில் அது சகஜமானது, இதெல்லாம் நாங்கள் செய்யலாம் அப்படி என்று தங்களை தாங்களே திருப்திப்படுத்தி சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் அவைகளை அருவருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையே அவர்களால் கீழ்ப்படிய முடியவில்லை. என்ன இச்சை, இன்றைக்கு இச்சை தான் அநேக காரியத்துக்கு, அநேக பாவத்துக்கு காரணமாக இருக்கிறது. இச்சிக்கிறது நிமித்தம், அது மேலே இச்சை கொள்வதும் இல்லை, சில காரியங்கள் மேலே இச்சை கொள்வது நிமித்தம் பாவம் என்ன செய்கிறது என்றால் பிறக்கிறது. பாருங்க, பணமும் தான், இல்லாவிட்டால் வேறு பொருட்களும் தான், எல்லாமே இச்சை என்று வரும்போது அதன் மேல் ஒரு தேவையை தாண்டி அதுதான் வாழ்க்கை அப்படி என்று சிந்திக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அது பாவத்துக்கு நேராக கொண்டு போகிறது. அருமையான எல்லா காரியமும் தேவை, ஆனால் அது ஒரு எங்களுக்கு ஒரு கட்டமைப்பாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டதாக இருக்கணும். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். பாருங்க, இந்த வார்த்தையை கைவிட்டதினால, கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு பெரிய அழிவு வந்தது. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி ஆண்டவர் ஜோஷுவாக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி நீங்களும் அழுது புலம்பிக் கொண்டு, ஆண்டவர் ஏன் எனக்கு இதை நீர் அனுமதிக்கிறீர், ஏன் எனக்கு என்ற வாழ்க்கையில் இதெல்லாம் வர வேண்டும் அப்படி என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிற நபர்களாக இருக்கிறீர்களா? கொஞ்சம் நிறுத்தி, கொஞ்சம் நின்று எழுந்திருந்து கொஞ்சம் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். 1 யோவான் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, 1 யோவான் 1வது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனொளியாக இருக்கிற அவரில் எவ்வளவு பேரும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் போய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளி இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறோம். சத்தியம் நம்மில் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்றால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்காது அப்படி என்று சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கு பாவப்பட்ட உலகத்தில் வாழுகிறார். இன்றைக்கு உங்களை நீங்கள் திருப்திப்படுத்தி கொண்டு வாழாதீர்கள். சில பேர் திருப்திப்படுத்தி கொண்டு வாழுகிறார்கள், எப்படி மற்றவர்களும் செய்கிறார்கள், அதனால் நான் செய்கிறது பிழை இல்லை என்று
சொல்லுவார்கள். இல்லாவிட்டால் அநேகர் இதை செய்கிறார்கள், அதனால் நான் செய்கிறது அது பாவமாக இருக்காது அப்படி என்று சொல்லுவார்கள். இல்லை என்றால் இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள், இது ஒரு சகஜமான காரியம், இந்த பைபிள் காலத்தில் இதெல்லாம் இல்லை, இப்பொழுது ஒரு நவீனமயப்பட்ட காலம், அதனால் இதுகள் செய்கிறது தவறில்லை என்று சில பாவங்களை வேதத்துக்கு புறம்பாய் செய்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் வார்த்தை தான். அவருடைய வார்த்தைக்கு புறம்பாய் எதை நீங்கள் செய்தாலும் அது பாவமே பாவம்தான். உங்களை நீங்கள் திருப்திப்படுத்தலாம், இல்லாவிட்டால் யாராவது உங்களுக்கு சொல்லி நீங்கள் மன ஆறுதல் அடைந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் வாழ ஆரம்பிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாவத்தை உங்களை விட்டு நீக்காவிட்டால், யோசுவா 7:12 அழகாக சொல்லப்படுது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் அப்படின்னு சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது கிருபையின் காலம்தான். அநேக கிருபையை குறித்து அதிகமாக பேசுவோம். கிருபையினால் நாங்கள் மன்னிக்கப்படுவோம் அப்படி இப்படி என்று சொல்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுவேன், பாவத்தோடு இவர்களும் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதுதான் நிச்சயம். வேதத்தில் அழகாக சொல்லப்படுகிற பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் பாவம் செய்வீர்களா இருந்தால் அதனுடைய சம்பளம் மரணம். சும்மா அது இதென்று சொல்லி வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள். ஆண்டவர் சொல்ல, நான் உங்களோடு இரேன் அப்படி என்றே சொல்லிவிட்டார். அருமையான கர்த்தரங்களோடு இருக்கணும் என்றால் நாங்கள் வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கணும். அதான் யோவான் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, அவர் ஒளியாக இருக்கிறபடி அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்ற நாங்களும் ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நான் அதுக்காக சொல்லவில்லை பரிசுத்தமாக இந்த இடத்துல வாழணும். பாவம் வரும், பாவம் வந்தாலும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டு பாவங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, எங்களை ஆளாதபடிக்கு அவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளாய் வாழும்படிக்கு நாங்கள் என்ன செய்யணும்? தினந்தோறும் எங்களை அர்ப்பணிக்கணும். ஏனென்றால் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பாருங்க, அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இப்பொழுது எங்களுக்கு சரி செய்து சீர் செய்து வார்த்தையை ஞாபகப்படுத்தி அவருடைய சத்தியத்துக்குள்ளே நடத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பேசுவார், உங்களுக்குள்ளே இருந்து இதுதான் வழி, இதுதான் காரியம், இதுதான் வார்த்தை எப்படி என்றது நினைப்பூட்டி கொண்டே இருப்பார் உங்களுக்குள்ளே. ஏனென்றால் அவர் சத்தியத்தின் ஆவியானவர். அதனால பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே தினமும் நடவுங்கள். அப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து தப்புவீர்கள். இந்த ஜெபம் உங்களுக்கு நல்லதை காட்டி தருகிறது. புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். சில பேர் கர்த்தரை தூஷிப்பார்கள், ஐயோ ஆண்டவர்களை கைவிட்டுட்டார் அப்படி என்று சொல்லி, கர்த்தரங்களுக்கு ஒன்று செய்யவில்லை அப்படி என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் தரித்து நின்று சிந்தித்து பாருங்கள், ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது, ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேணும் என்று சிந்தித்து பார்த்தார்கள். அவர்கள் பின்பதை சீட்டு போட்டார்கள். எல்லாரையும் கூப்பிட்டு சீட்டு போடுற நேரத்தில் கடைசி ஆகானுடைய பேர் விழுந்ததே. ஆகானை என்ன செய்தார்கள் என்றால், அவருடைய கூப்பிட்டு விசாரிக்கும் போது உண்மையை சொல்லுகிறார், இப்படித்தாண்டு அவரை கல்லறிந்து கொன்று விட்டார்கள். அருமையானவர்களே, இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில பாவங்கள் ஆளுகை செய்து எங்களை அழிக்க பார்க்கிறது. இடம் கொடுக்காமல் இருப்போம். எங்களுடைய வாழ்க்கை மட்டும் இந்த ஜெபம் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல காரியத்தை கற்றுத் தந்திருக்கும். நாங்கள் பாவத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி காரியங்களை செய்வோமா இருந்தால் நாங்கள் தோற்று போகிறவர்களாய் மாறுவோம் என்பதை இந்த ஜெபத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தரும் எங்களோடு இருக்க மாட்டார் அப்படி என்றதை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம்.